அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 096. ஓகேவா? இந்த 096 நம்ம வந்து ஆல் போர்டில் 3 அல்லது 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நம்ம கெஸிங்கில் 023 366 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஏ போர்டில் எடுத்த கணக்கு 0, சி போர்டில் எடுத்த கணக்கு ஏசியில் 06 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணக்குக்கு ஏசி 06 பாஸ் ஆகிருக்கு. வெற்றி பெற்ற நண்பர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்தோன்னே நான் கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 0 கொடுத்தேன், சி போர்டில் 3 அல்லது 6 அப்படி சொல்லிட்டு கொடுத்தேன். நிறைய நண்பர்கள் இன்றைக்கி வெற்றி வாங்கியிருக்காங்க. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி போர்டுக்கு மட்டும் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து 2:30 மணிக்கு எனக்கு 100 ரூபா ஜிபி மட்டும் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? சரி, இன்றைக்கி இதுதான் நான் கொடுத்த கணிப்பு. நாளைக்கு என்ன மாதிரி வரப்போகுது இதில் பார்த்தீங்கன்னா 3க்கு 0, 3க்கு 9, 0க்கு 6, 096 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டாக இருக்குது. அதாவது 9096 இன்றைக்கி ரிசல்ட். சரி நண்பர்களே, இப்போ நாளைக்கு என்ன மாதிரி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்வின் நாளைக்கு. ஸோ அக்ஸியாக்கு வின்வின் 096 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் ரொம்ப நாள் கழித்து 0 வந்துருச்சு. அதாவது இன்றைக்கி இறங்கிருச்சு. 9க்கு 3, 3க்கு 0, 9க்கு 3, 3க்கு 0, 9க்கு 3, 3க்கு 0னா அப்போ நாளைக்கு வந்து 0க்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ போர்டில் 4 வர மாதிரி வாய்ப்பு இருக்குது. சரியா? உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்தீங்கன்னா 096. ஸோ இங்கே வந்து 3க்கு 9 பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து 3க்கு 2 அல்லது 6 எடுத்தேன். 3க்கு 6 நான் பவர் எடுத்தேன். 3க்கு 9 பவரில் இருக்குது. அவன் கிராஸாக பவரில் எடுத்துட்டான். அதான் ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3க்கு 3, இங்கே 2க்கு 2 3 அப்படிங்கும்போது நம்ம 3க்கு 3 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்கு எடுத்தேன். ஆனால் 3க்கு 3 2 அப்படிங்கும்போது நான் இன்றைக்கி பி போர்டில் 2 அல்லது 6 எடுத்து கொடுக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான்னா 9 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். ஸோ இப்போ இந்த இடத்துல 220 அப்படின்ட்டு இருக்கிறதுனால இங்கே 220 339 ஓகேவா அப்படின்ட்டுருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு 0க்கு 3 அப்படிங்கும்போது 9க்கு வந்து 2. அப்போ பி போர்டில் வந்து 2 கணக்கில் வச்சுங்க. சரியா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்மளுக்கு வந்து 9க்கு 5, 5க்கு 0, இங்கே 5க்கு 7 இருக்குது, 5க்கு 8 இருக்குது. அப்போ பாக்கி வந்து 5க்கு 7, 5க்கு 8 வந்துருச்சுன்னா அப்போ 5க்கு 0 பவரில் வந்து அதாவது 0, 5க்கு 0 வச்சுட்டான். அப்படிங்கும்போது 0க்கு 6 அப்படி சொல்லிட்டு பவரில் கொண்டு வந்துட்டான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 0க்கு 2, 0க்கு 6, 0க்கு 2, 0க்கு 6 அப்படின்னா 0க்கு 2, 0க்கு 6னா 6க்கு ஒருவேளை இவன் 8 வைக்கலாம். சி போர்டில் 8 வைக்கலாம். ஸோ நாளைக்குரிய கணக்கில் 428 உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ மேட்ச் பண்ணி பாருங்கள். சரியா? 428. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி கணக்கு வருது? 096. ஸோ 428 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுபடி கணக்கு எடுக்கும்போது 428 வருது. அப்போ இந்த ரிசல்ட்டும் ஓரளவுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 096க்கு 345க்கு 8 அப்படிங்கும்போது 6க்கு 9 அப்படின்னா 349. ஆனால் எனக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் அப்படியே பெரட்டி அடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் அவன் வந்து கொண்டு வர மாட்டான்னு தோணினாலும் எனக்கு ஓரளவுக்கு அது கொஞ்சம், அதாவது 349 ஒரு சப்போர்ட் நம்பராக வச்சுங்க. அவ்வளோதான்.
349 ஒரு சப்போர்ட் நம்பரை வச்சுங்க. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8க்கு 9, 9க்கு 3, 3க்கு 0, 3க்கு 0 அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு வேளை பெண்டிங் நம்பராக இருக்கும்போது 1, 2, 3, 4 ஏ போர்டில் 5, 6 கிட்ட வராமல் இருக்குது. ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 5, 6 வராமல் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு வேளை இன்றைக்கி வந்த 0வுக்கு அவன் நாளைக்கு வந்து 0வுக்கு 6 அப்படி சொல்லிட்டு பவரில் கொண்டு வந்தானா ஒரு வேளை நம்மளுக்கு 6 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 6, ஏ போர்டில் 6 அல்லது 4, பி போர்டில் 2 இப்போதைக்கு எடுத்திருக்கேன், சி போர்டில் 8. ஸோ இதுபடி பார்க்கும்போது நண்பர்களே நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் சொல்லப்போனால் 6, பி போர்டில் சொல்லப்போனால் 0க்கு 3, 3க்கு 3, 3க்கு 9 அப்படின்னு பவரில் எடுத்ததுனால ஒரு வேளை வந்து இவன் ஏ போர்டில் 6, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 9க்கு ஒரு வேளை இவன் பவரில் கொண்டு வந்தான்னு வச்சுங்களேன். சப்போஸ் 9க்கும் 6 டைரெக்டாக பவரில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 6, பி போர்டில் 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நான் ஏற்கனவே 8 எடுத்திருக்கேன். ஆனால் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கும்போது 506 6 அப்படிங்கும்போது 6க்கு 8. சப்போஸ் இப்படி 6க்கு 8ன்னு பவரில் கொண்டு வராமல் இவன் கொண்டு வந்தான்னா 6க்கு 4 கொண்டு வரலாம். அப்போ 664 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு வருது. உங்கள் கணக்கில் இது வந்தால் எடுத்துங்க. சரியா? ஓகே, இதுபடி இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 096 அப்படிங்கும்போது இந்த 2 இடத்துல பாருங்கன்னா 885, அதே மாதிரி 824 அப்படிங்கும்போது இது கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அப்போ 824யும் 428 அப்படிங்கும்போது நம்மளுக்கு அப்படியே மாறி மாறி வந்தாலும் நம்மளுக்கு பாக்ஸில் நான் என்றைக்குமே தரமாட்டேன். பாக்ஸில் கொடுத்து நான் போட்டேன் அப்புறம் வரல அப்படிங்கிறதுக்கெலாம் வேணாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு 3 செட்டு தான் நண்பர்களே கொடுக்குறேன். அவ்வளோதான். சரிங்களா? உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 44, 24, 28, 66, 22 இவ்வளோ தான் என் கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் தான் எடுத்துக்கணும். இப்போதைக்கு என் கணக்கில் இருக்க ஆல் போர்டு 6, 4 அவ்வளோதான். இன்று போல் நாளையும் எல்லோரும் வெற்றி பெறணும். இதுதான் என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நிறையெல்லாம் இல்லை போட்டு குழப்பி அதை எடுத்து இதை எடுத்து இதை எங்கே வச்சா அதை எங்கே வச்சாங்கிறதுக்குலாம் இல்லை. இப்போ கரண்ட்டில் இந்த ஒரு 13 நாளில் நடக்கிற விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். இதில் இருந்தால் நம்மளுக்கு வெற்றி வரும். அப்படி இல்லைனா போர்டு ஓகே ஆகும். அப்படி இல்லைனா பிசிஹெச்சாக பாஸ் ஆகும். அவ்வளோதான் கணக்கு. நான் இன்றைக்கி கொடுத்ததில் ஏசி பாஸ் ஆகிருக்கு. நான் அதே மாதிரி 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 295, 2க்கு 0 எடுத்துட்டேன், 5க்கு வந்து 6 அல்லது 3ன்னு கணக்கு வச்சேன். போர்டு உட்காந்துருச்சு. இதே மாதிரி போர்டு தேவைப்படுற நம்பர்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். சரியா? இதான் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் தான் எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற்று நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.